Hi Las, welcome back to my channel Pearl Princess Illa's Lifestyle. இந்த சேனலில் மெயினாக அன்பாக்சிங் vlog இந்த மாதிரி பார்ப்போம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதும் ஒரு ஹேர் ரிலேட்டடான ப்ராடக்ட் தான். ஸோ என்னோடய ஹேர் வந்து மெடிக்கேட்டட் ரிலேட்டடான திங்ஸ் எடுக்கும்போது ரொம்ப ட்ரையாகவும் ஃப்ரிஸியாகவும் இருந்தது. டாக்டர் வந்து எனக்கு லாங் ஹேராக இருக்கிறனால நீங்கள் கண்டிஷ்னர் எடுக்கிறது நல்லதுன்னு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ கண்டிஷ்னர் தேடிட்டு இருக்கும்போது தான் நான் ஆல்ரெடி கண்டிஷ்னர் வந்து ஸ்டோரில் பை பண்ணி நான் என்னோடய இன்னொரு சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா லாங் ஹேர்டு பிரின்சஸ் இளவரசி அப்படிங்கிற சேனலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த சேனலில் என்ன அன்பாக்சிங் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. எஸ், நான் வந்து பர்பிளில் ஆல்ப்ஸ் குட்னஸ் லிவ்-இன் ஹேர் கண்டிஷ்னர் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் அன்பாக்சிங்கும் பார்த்துடலாம். ஸோ நான் வாங்கினது வந்து மினி ப்ராடக்ட் தான், ஐ மீன் குட்டி பேக்கேஜ் தான், பெருசு நான் வாங்கலை. ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு வாங்கியிருந்தேன். என்னோடய முடி பாருங்கள், தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது, கொஞ்சம் வேவியாக இருக்குது. ஆக்சுவலி என்னோடய ஹேர் வந்து வேவி தான், ஸ்ட்ரெயிட் ஹேர் கிடையாது. அம்மாவுக்கு வந்து கேர்லி ஹேர் இருக்கும். எனக்கு வந்து கேர்லி ஹேர் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் ஹேர் இல்லாமல் நடுவில் ஒரு மாதிரி வளைவாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான முடி தான் என்னோடது. ஸோ லாங் ஹேராக இருக்கிறனாலே அந்த மெடிக்கேட்டட் ஷாம்புனாலேயும் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஃப்ரிஸியாக ஃபீல் ஆகுது, ட்ரையாக இருக்குது. தலைமுடி பின்னும்போது பார்த்திங்கன்னா குச்சி மாதிரி ஃபீல் ஆகுது. பார்த்திங்கனாவே தெரியும், நான் பின்னல் போடுறதுனால இந்த வளைவு இருக்குதுன்னு நினச்சேன். பட் ஆனால் அந்த மாதிரி இல்லை. தலை குளித்ததுக்கப்புறமும் எனக்கு அந்த இது அப்படியே ஃபாலோ ஆகுது. இப்போ நான் தலைமுடி தட்டும்போது ஸ்ட்ரைட்டான மாதிரி இருக்குது, கொஞ்ச நேரம் விட்டால் திருப்பி அந்த வளைவாக வந்துடுது. ஸோ அது பார்க்குறதுக்கு வேணால் அழகாக இருக்கும், பட் ஆனால் மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நான் வந்து மோஸ்ட்டாக ஒரு 70% ஹேர் ட்ரை ஆன உடனே நான் வந்துட்டு கோம் பண்ணி பின்னல் போட்டுப்பேன். இல்லைன்னா ஹேரை வந்து மேனேஜ் பண்ணவே முடியாது. அதனால தான். ஸோ இதையெல்லாம் யோசிச்சுட்டு தான் நான் வந்துட்டு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணாலும் முடி இன்னும் கூட கொஞ்சம் இதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ராடக்ட் வந்து நான் நிறைய ரிசர்ச்சுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சேன். லீவ்-இன் ஹேர் கண்டிஷ்னர்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. சீரம் தான் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கண்டிஷ்னர் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே சரி ஆர்டர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பர்பிளில் தான் வந்து இது எனக்கு அவைலபிளாக இருந்தது. இது வந்து பெஸ்ட் ஃபார் கேர்லி அண்ட் வேவி ஹேர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஹைபிஸ்கஸ், அவகேடோ, கொயானோ அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எம்ஆர்பி வந்து 199. அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் B3யும் இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து என்னோடய ஹேர் கேர் வீடியோவில் போட்டிருப்பேன். விட்டமின் B3 இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஹேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனண்ட்டு. ஸோ இதில் வந்து அது இருக்குங்கும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இது கூட ஷாம்புவும் வருது. நான் ஷாம்பு வந்து வாங்கலை, கண்டிஷ்னர் மட்டும் வாங்கிட்டேன். அதனால் இதில் ஸ்டெப் 2ன்னு போட்டிருக்கு. ஸ்டெப் 1 ஷாம்பூயிங் பண்ணுறது. இதில் வந்து சல்ஃபேட் இல்லை, பேரபன் இல்லை, க்ரூயல்ட்டி ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க, சிலிக்கானும் இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. இது வந்து 105 ml இதனோட கெப்பாசிட்டி வந்து இருக்குது. இது வந்து எப்படி இருக்குன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், டேமேஜ் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பில்டப்ஸ் எதுவும் கொடுக்காது. அதாவது இதுக்கான ஒரு கலரோ இது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ப்ளைனாக க்ரீமி ஒயிட்டாக இருக்கும். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேர்லி அண்ட் வேவி ஹேருக்கு வந்து சூட்டபிள் ஆகும். ஸ்ட்ரெயிட் ஹேருக்கு சூட்டபிள் ஆகுமானா கண்டிப்பாக சூட்டபிள் ஆகும். அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு லீவ்-இன் கண்டிஷ்னர். நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் ஹேருக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்மூத்தனிங் க்ரீமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கேர்லி ஹேரையோ இல்லை வந்துட்டு வேவி ஹேரையோ அந்த லுக் கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாது. பட் ஆனால் உங்கள் ஸ்ட்ரெயிட் ஹேர் வந்து ஃப்ரிஸியாக இருக்குன்னா ஸ்மூத் ஆக்கும். அதுவே போதும் இல்லை, நம்மளுக்கு மேனேஜபிளாக இருக்கணும், டீடாங்கிள் ஃப்ரீயாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் முடி எப்போ தொட்டாலும் ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப வளவளன்னு எண்ணெய் அப்படிலாம் இருக்காது. நீங்கள் எந்தளவுக்கு குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து அது நல்லாவே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ரீமி ஒயிட் மில்கி கண்டிஷ்னரில் இருக்கும். இது வந்து பார்க்குறதுக்கும் சரி, ஃப்ரேக்ரன்ஸ் வைஸும் சரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக எடுத்தாலே போதும். ஸோ என்னோட என்டையர் லென்த்தி ஹேருக்குமே நான் எவ்வளோ எடுக்கிறேன்னு நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது வரல பாட்டிலில் இருந்து, அவ்வளோக்கு திக்கான ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியாக இருக்கும். அண்ட் தென் வெதரை பொறுத்து இங்கே ஹொசூரில் வந்து ரொம்ப சில் கிளைமேட்டு, அதனால் நல்லா ஃப்ரீஸாக இருக்குது. மேபி அதர் பிளேசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விடியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரப் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஹேரில் வந்து போடலாம். தயவு செய்து ஸ்கேல்பில் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. நான் வந்து பாருங்கள், நீங்கள் ஸ்கேல்பில் போடவே இல்லை, ஜஸ்ட்டு மேலாப்பில் அப்படியே லைட்டாக வந்து பண்ணிட்டேன். ஏன்னா அங்கேயுமே எனக்கு ஃப்ரிஸியாக இருக்குது இல்லையா, புதுசாக முடி கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து குச்சியாக நட்டுட்ருக்க மாதிரி இருக்குது, அது எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் ஸ்கேல்பில் போடாமல் என்டையர் ஹேரில் மட்டும் போடுங்க.
நான் எவ்வளோ எடுத்தேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எக்ஸ்ட்ரா வந்து நான் திரும்பவும் வீடியோவில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறேன்னா அப்படிலாம் கிடையாது. கன்ஃபார்ம் நான் அவ்வளோ தான் யூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இது நான் வாங்கி ரொம்ப ரொம்ப நாளாகிடுச்சு. ஸோ 3/4 பாட்டிலுக்கு பக்கமாக காலி ஆகிடுச்சு. சரி இப்போயாவது ரிவ்யூ போட்டுடலாம். நம்மள மாதிரி வந்து கரெக்டான சூட்டபிளான ப்ராடக்ட் கிடைக்காதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இது மெயினாக ரிவ்யூவில் வந்து போடுறேன். இது கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணி இருக்கிற வீடியோ வந்து இன்னொரு சேனல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாங் ஹேர்டு பிரின்சஸ் இளவரசிங்கிற அந்த சேனலில் வந்து கம்ப்ளீட் யூசேஜ் வீடியோ வந்து இருக்கும். அதாவது அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கிளியராக இருக்கும். நிறைய திங்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா பாருங்கள். முடி எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குதுன்னு நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. என்னோடய முடி வந்து இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்து ஸ்ட்ரெயிட் ஆக்கிடுமா இந்த கண்டிஷ்னர் போட்ட உடனே அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு கேர்லியாக இருந்தால் கேர்லியாகவே தான் இருக்கும். வேவியாக இருந்தால் வேவியாகவே தான் இருக்கும். ஆனால் ஒரு மாதிரி மொரன்னு அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, ப்ரஷ் மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் அதையே சாஃப்டன் கொடுத்து ஒரு சில்கி ஸ்மூத் கொடுத்து ஒரு மாதிரி ஷைனிங்கும் கொடுக்கும். அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் தென் எனக்கு வந்து லைட்டாக ஒரு வால்யூம் க்ரியேட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ நான் பெரிய பல் இருக்கிற சீப்பு வச்சு டீடாங்கிள் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து சிக்கு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கம்ப்ளீட்டாகவே எனக்கு சிக்கு இல்லை. அதை நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா அந்த சேனலில் தான் பார்க்கணும். நான் இது வந்து ப்ராடக்ட் டெமோ மட்டும் தான் கொடுக்குறேன் இல்லையா, அதனால் நான் இதில் ஷேர் பண்ணல. ஸோ இது எல்லா கிளிப்புமே வந்துட்டு அந்த சேனலில் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் கம்ப்ளீட்டாக டீடாங்கிள் பண்ணிட்டேன். முடி எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக சில்கியராக சாஃப்டாக நல்லா பவுன்ஸியாக இருக்குது. இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு அஃபிஷியல் மெத்தட் இருக்குது. என்னென்னா ஷாம்பூவிங் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு உங்கள் ஹேரை வந்து நல்லா வாஷ் அவுட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறமா இவங்க கொடுத்துருக்க இந்த லீவ்-இன் சீரம் வந்து கண்டிஷ்னரை வந்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் கழித்து அப்படியே வந்து தலையில் பின்னல் போட்டுக்க சொன்னாங்க. வாஷ் பண்ண தேவையில்லை. பட் ஆனால் நான் வீடியோக்காக வாஷ் பண்ண மாதிரி காமிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி விட்டாலே நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு வந்து இதுதான் சூட்டபிளான மெத்தடாக தோன்றதுனால நான் டேரெக்டாக 70% ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு இதுவே ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதான் கைஸ், இந்த ரிவ்யூ இதோட முடியுது. நெக்ஸ்ட் ரிவ்யூ பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி என்னோடய சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸ் பார்க்க மறந்துடாதீங்க. என்னோடய மெயின் சேனலோட பேரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.